வெளியே எங்கேயாச்சும் போனா இமாமா இருந்து வெளியே போறீங்க, ஒரு மார்க்க அறிஞராக வியாபாரம் பார்த்தா அது என்ன வியாபாரம் பார்க்கலாமா கேள்வி கேட்கும். அப்போ ஒரு மார்க்க அறிஞர் நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? அவர் முழுமையாக பள்ளிவாசல் மட்டும்தான் இருப்பாரு, அவருக்கு இந்த சமுதாயத்தில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதனால தான் நம்முடைய பிள்ளைக்கு ஒரு ஆத்மாக ஒரு ஹாஃபிஸாக நாங்கள் ஆக்குவதற்கு ஆசைப்படுவதும் கிடையாது. இதுதான் காரணம். ஏன்? மார்க்க அறிஞருக்கு மதிப்பு கிடையாது. அப்படிப்பட்ட மதிப்பை நாம் நம்முடைய பிள்ளைக்கு கொடுக்க கூடாதுன்னு நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஒரு இன்ஜினியராக ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளையை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் 10 பேர் வந்து சலாம் சொல்லுவாங்க, உதவி கேட்பாங்க, பார்ப்பாங்க, அவங்க கிட்ட போய் கஷ்டத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் ஒரு ஆலிமாக இருந்து ஒரு ஹாஃபிஸாக இருந்து குர்ஆனை படிக்கின்றார், அதற்கு பின்னாடி முக்ததைகள் முஸ்லிம்கள் படிக்கிறார்கள், எல்லாருமே என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்கும், என்னுடைய பிள்ளை நான் அந்த அளவுக்கு வளர்த்தேன், அதனுடைய முழு நன்மை எனக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம் எத்தனை பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது? வெறுமனே குர்ஆனை சொல்லுகின்றேன், இது ஹதீஸாக, ஃபிக்ஹாக, உஸூலாக, குவாயிதாக, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இஸ்லாமுடைய வளர்ப்பின் நம்முடைய பல பங்களிப்பு என்ன? அந்த இளைஞர்களுடைய பங்களிப்பை பற்றி பேசக்கூடிய நாமும் ஒரு காலத்தில் இளைஞராக இருந்திருக்கிறோம், இளைஞராக மாறுவோம். அப்ப நம்முடைய பங்களிப்பு இளைஞராக இருக்கும் பொழுது என்ன இருந்தது? சிந்திக்க சகோதரர்களே, வெறுமனையாக நாம் அப்படியே வாழ்ந்தோம், கடந்து சென்றோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை எப்படி கருத்து கொண்டிருக்கிறது தெரியுமா? சொல்லுவாங்க, கடல்ல கப்பல் எந்த பக்கம் காற்று வருதோ அந்த பக்கம் அந்த திசை பார்த்து தான் கப்பல் போகும். காலையில் எந்திக்கிறோம், சாப்பிடுறோம், ஆஃபீஸ் போகிறோம், பண்றோம், நமக்கு நேரம் கிடைச்ச பள்ளிவாசல் வரும், இல்லைன்னா அப்படியே போயிடும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகம் சம்பந்தமாக தான் ஓடிக்கொண்டிருக்கே தவிர இந்த இஸ்லாத்துக்காக நம்மளுடைய எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது. நம்மளுடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்குவதற்கு நாம் முயற்சி என்பதும் கிடையாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பிள்ளையை நாங்கள் ஸ்கூல்ல அனுப்பணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா நைட்டே அலாரம் வச்சிடும், ஸ்கூலுக்கு எந்திக்கணும். ஸ்கூல்ல எந்திக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு டிஃபன் செய்யும். இந்த நாளைக்கு பிள்ளைக்கு துணி போடணும்னா அந்த பிள்ளையோடைய துணி யூனிஃபார்ம் முன்னாடியே துவச்சி வச்சிருவோம். அன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் செய்யணும் அதை முன்னாடி நாங்கள் ஹோம்ஒர்க் நாம எழுதி கொடுத்துருவோம். அதை அந்த பையனை உட்கார வச்சு ஹோம்ஒர்க் எழுத சொல்லுவோம். அவன் என்ன படிச்சிருக்கான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டு, என்ன இருக்குதுன்னு சொல்லி மிஸ்ஸிட்ட கேட்டு, டீச்சர்கிட்ட கேட்டு, குரூப்ல பார்த்து எல்லா விதமான ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். அவனுக்கு வரக்கூடிய அந்த ஸ்கூல் வேன், ஸ்கூல்ல போய் விடக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா சிரமங்களும் நாங்கள் படுகின்றோம். ஆனால் பள்ளிவாசலுக்கு மதரசாக்கு நம்முடைய பிள்ளையை அனுப்பக்கூடிய நம்முடைய என்ன பங்களிப்பு இருக்கு? அதே யூனிஃபார்ம்ல வருவாங்க, அப்படியே பள்ளிவாசல் அனுப்பி